Taste the Daily. விடியா திமுக ஆட்சியில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை வளாகம் முழுவதும் மது பாட்டில்களாலும் குப்பைகளாலும் நிறைந்துள்ளதாக நோயாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் மருத்துவமனை வளாகத்தின் பெரும்பாலான பகுதிகள் உரிய பராமரிப்பின்றி துர்நாற்றம் வீசி வருகிறது. மாலை நேரங்களில் மது பிரியர்களின் கூடாரமாய் மாறி வளாகத்தில் எந்த பகுதியில் பார்த்தாலும் காலி மது பாட்டில்களும் தேவையற்ற குப்பை கழிவுகளுமாக காட்சியளிக்கும் நிலையில் அதிக அளவில் எலி தொல்லையும் காணப்படுகிறது. நோயாளிகளுக்கு வழங்கப்படும் உணவு மற்றும் மருந்துகளையும் எலிகள் பதம் பார்த்துவிட்டு செல்வதாக நோயாளிகள் புலம்புகின்றனர். மருத்துவமனையின் உயர் அதிகாரிகளோ ஏசி அறையில் அமர்ந்து கொண்டு நோயாளிகளின் நலன் குறித்து கவலை இல்லாமல் செவிடன் காதில் ஊதிய சங்கை போல எத்தனை புகார்கள் சொன்னாலும் கண்டுகொள்ளாமல் உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அரசு மருத்துவமனைகளை கண்டுகொள்ளாத மாரத்தான் புகழ் அமைச்சர் எங்கே சென்று பிரியாணி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் என மக்கள் காட்டமாக கேள்வி எழுப்புகின்றனர். 2024 ஆண்டு ஜூன் மாதம் வரை நிலுவையில் உள்ள FIR விவரங்களை தாக்கல் செய்ய சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வாட்ஸ்அப் குழுவில் சாதி ரீதியாக இழிவுபடுத்தியதாகவும் இதுகுறித்து புகார் அளித்தும் நொளம்பூர் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறி தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வந்தது. இதனை விசாரித்த நீதிபதி புகார் மீது நடவடிக்கை எடுக்காதது குறித்து நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க மாநகர காவல் ஆணையருக்கு உத்தரவிட்டிருந்தார். அதன்படி மாநகர காவல் ஆணையர் அருண் நேரில் ஆஜரானார். அப்போது சென்னை நகரில் உள்ள காவல் நிலையங்களில் கடந்த 2024 ஜூன் வரை நிலுவையில் உள்ள முதல் தகவல் அறிக்கைகள் எவ்வளவு, எத்தனை வழக்குகளில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன, புலன் விசாரணை நிலுவையில் உள்ள வழக்குகளின் விவரங்கள் உள்ளிட்டவைகளை ஜூலை 8ஆம் தேதிக்குள் அறிக்கையாக தாக்கல் செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் புலன் விசாரணை அதிகாரிகளை பந்தோபஸ்து பணிகளுக்கு அனுப்பக்கூடாது என்றும் காவல் ஆணையருக்கு அறிவுறுத்தினார்.